ஸ்ரீ ஜெகன், அங்கே ஊரில் என்ன பிரச்சனை? கொஞ்சம் எக்ஸ்பிளைன். அதாவது தொன்று தொட்டு இந்துக்கள் முருகனுடைய முதல் படை வீடா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல 6 கால பூஜையிலிருந்து வருடம் தோறும் பங்குனி உத்திரம், தைப்பூசம் இந்த மாதிரியான தடையில்லாத திருவிழாக்களை கொண்டாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சமீபத்துல கார்த்திகை திருவிழா மிக பிரசித்தி பெற்று மிகப்பெரிய அளவுல அங்க கொண்டாடப்பட்டது. அதற்கப்புறம் தான் அந்த எஸ்டிபிஐ அமைப்பை சேர்ந்த நெல்லை முபாரக் அவர் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறார். என்னன்னா, இது நாங்க அங்க மேல தர்கா இருக்கு, அங்க தர்கா வழிபட போகணும் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்த மாதிரி கொண்டாடுறாரு. ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிக்கந்தர் பாதுஷா தர்கா, அந்த தர்கா கோரிப்பாளையத்தில் இருக்கு. அதுதான் வரலாறு. தமிழ்நாடு அரசுடைய குறிப்பிலே என்னன்னா, அந்த சிக்கந்தர் தர்கா கோரிப்பாளையத்துல, மதுரையில் இருக்கக்கூடிய கோரிப்பாளையத்துல அங்க அடக்கமா இருக்காரு. அந்த இடத்துலதான் தர்கா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு தமிழ்நாடு அரசு குறிப்பிலே இருக்கு. அதற்கப்புறம் 1931 பிரிவி கவுன்சில் இந்த மலை முழுக்க முழுக்க முருகனுக்கு சொந்தமான மலை அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட், லண்டன் நீதிமன்றம், பிரிவி கவுன்சில் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. அதன்படி அங்க இதுவரைக்கும் அமைதியான முறையில இந்துக்கள் வழிபட்டே வராங்க. தொடர்ந்து எல்லாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அது பாட்டுக்கு நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுங்க. சமீபத்துல எஸ்டிபிஐ அவங்களுக்கு அரசியல் இல்லாம போச்சு. அரசியலுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம போச்சு. அதனால தனக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு முயற்சியா மேல தர்கா இருக்கு, அந்த தர்கால நாங்க வழிபட போறோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அது தர்கால வழிபட போறதுக்காக வந்தது அதோட முடிச்சு போச்சுங்க. அதற்கப்புறம் மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது அவர் என்ன பண்றாரு, ஆய்வு செய்யறதுக்காக ரிசர்ச் மேல போய் பாக்குறேன், தர்கா பாக்குறேன்னு சொல்லி போட்டு அவரு வர்றாரு. அவர் வரும்போது பிரச்சனை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதற்கப்புறம் ராமநாதபுரம் பார்லிமெண்ட் மெம்பர் நவாஸ்கனி அவர் என்ன பண்றாருன்னா, நாங்க மேல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதுல ஆடு கோழி இதெல்லாமே நாங்க மேல போய் பலியிடுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்பதான் உண்மையான சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு இது நம்மளுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டு பொதுமக்களா, அதாவது முருக பக்தர்களா தன்னால எழுச்சி படுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்துலதான் இந்து முன்னணி சென்ற 4ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டம் அறிவிச்சோம். வேற வழி இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, எந்த அரசியல் கட்சியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. திமுகவை சேர்ந்த, டிஎம்கேவை சேர்ந்த அந்த நவாஸ்கனி அவரு மேல பிரியாணி கொண்டு போறாரு. அதை கேட்கிறாரு. கேட்கும் போது காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க. மேல பிரியாணி கொண்டு போறாரு. கொண்டு போனதுக்கு அப்புறம் அவர் கூட வந்தவங்க சாப்பிட்டதுக்கான போட்டோஸ் எல்லாம் வெளியே வருது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மிகப்பெரிய அளவுல மனம் நொந்து போறாங்க. தன்னோட புனிதம் கெட்டு போச்சு, அந்த மலையோட புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி மன வேதனைப்பட்டு இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற சூழ்நிலையில, அன்றைய சூழ்நிலையில 4ஆம் தேதி இந்து முன்னணி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க. இந்து முன்னணி ஒரு அறவழி போராட்டம், அமைதியான முறையில ஒரு போராட்டம் பண்ணி தன்னுடைய இந்து மக்களுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க. அந்த போராட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அரசு சில கட்டுப்பாடுகள்லாம் போட்டாங்க. அதையும் மீறி நீதிமன்ற உத்தரவு நான் பின்னாடி சொல்றேன். இந்த மாதிரிதான் அந்த இடத்துல பிரச்சனை முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னா, அமைதியா போயிட்டு இருந்த இடத்துல, அமைதியா இந்துக்கள் போற சாமி கும்பிட்டு வந்த இடத்துல, இதுவரைக்கும் தைப்பூச, பங்குனி உத்திர, கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி அமைதியா போயிட்டு இருந்த இடத்துல இஸ்லாமியர்கள் சில அமைப்புகள் திடீரென ஆடு கோழி மேல பலியிடுன்னு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் முருக பக்தர்கள் மனம் நொந்து போராட்டத்தில் இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இதுதான் தற்போதைய நிலவரங்க. அங்க ஜெகன், இந்த பிரச்சனை மேலே அந்த மக்களோட ரெஸ்பான்ஸ் என்னதா? கண்டிப்பா அதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னா, இந்துக்கள் தானாக முன் எப்படி இந்த போராட்டத்துல யார் எடுப்பா, யார் எந்த அரசியல் கட்சிக்காரங்க, எந்த கட்சிக்காரங்க நமக்கு குரல் கொடுப்பாங்க அப்படிலாம் கேட்டு இருக்கும் போது இந்து முன்னணிங்கிற ஆன்மீக அமைப்பு ஒரு போராட்டம் அறிவிச்ச உடனே மக்கள் எழுச்சியோடு அங்கங்க கலந்துக்கிட்டாங்க. மக்கள் எழுச்சி மிகப்பெரிய எழுச்சி. அதாவது என்னன்னா, திருப்பரங்குன்றம் சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் அத்தனை பேருமே இந்த விஷயத்துக்காக மனம் நொந்து போய் தானா போராட்டத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாங்க. அரசு சில கட்டுப்பாடுகளை போட்டு தடுக்கணும்னு நினைச்சா கூட அங்க மக்கள் எழுச்சி மிகப்பெரிய அளவில் இருந்துச்சுங்க. அந்த அதுக்கப்புறம் அவங்களால அந்த அரசியல் கட்சினால ஏத்துக்க முடியல. இப்ப அதான் இவ்வளவு இந்த அளவுக்கு இந்துக்கள் ஒற்றுமையா வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கு. மக்கள் எழுச்சி பெரிய அளவில் இருக்கு.